பார்த்து கொண்டிருப்பது ராஜபார்வை செய்திகள். ராஜபார்வை செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் ஆயிஷா. திருப்பூர் 15 வேளம்பாளையம் தெற்கு நகர் பகுதியில் உள்ள இந்து முன்னணி மற்றும் சிறு புழுவப்பட்டை கீதா நகர் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் 27வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று 9.5 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலை வைக்கப்பட்டு 4 நாள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் நாள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பின்பு விநாயகரை சிறு புழுவப்பட்டியில் இருந்து அவினாசி சாலை வழியாக நடராஜா தியேட்டர் சென்று பின்பு மங்களம் சாலை வழியாக சாமலாபுரம் ஏரிக்கு எடுத்துச் சென்று கரைப்பதற்காக ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் தெற்கு நகர் பகுதியில் உள்ள சிறு புழுவப்பட்டி, அம்மன் நகர், திருவாவினங்குடி, பழனி ஆண்டவர் நகர், கீதா நகர், அமரஜோதி கார்டன், ரங்கநாதபுரம், 15 வேளம்பாளையம், சோழிபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை மினியாட்டோ வாகனத்தில் ஏற்றியவாறு ஊர்வலம் தொடங்கியது. இந்த ஊர்வலத்தில் முன்பு இந்து முன்னணி அமைப்பினர் வெள்ளை நிற ஆடையை அணிந்து இந்து அமைப்பினர் கொடியை ஏந்தியவாறு அணிவகுப்பு நடைபெற்றது. பின்பு மேலதாளம் முழங்க வான வேடிக்கை, வெடிசத்தம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தங்கராஜ், பிஜேபி நாகராஜ், இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் தெற்கு நகர பகுதியில் உள்ள அனைத்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலத்தில் 15 வேளம்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் தாமோதரர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காவல்துறையினர் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் ஊர்வலம் நடைபெற்றது. ராஜபார்வை செய்திக்காக நிறுவனர் மற்றும் செய்தியாசிரியர் MD ராஜா. உடனுக்குடன் அறிந்து கொள்ள ராஜபார்வை செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.